தனுர் ராசி அன்பர்கள், சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வர நேரடியாக இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு சொல்லணும்னா, இதை சாதகமான நிலைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்தை அர்த்தாஷ்டம சனி காலம்னு சொல்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது. அந்த இடத்துலேருந்து இப்போ 4ஆம் இடத்திற்கு வராருன்னா கொஞ்சம் அது தொய்வு தான். ஆனாலும் முழுமையாக கெடுபலன் இல்லை. இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப மந்தமாக இருக்கிறதோ, நிறைய பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு காலமும் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சனி பகவான் யார், எப்படிப்பட்டவர், அவர் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுப்பார், கஷ்டங்கள்னால் எதையெல்லாம் தருவார், எங்கே இருக்கும்போது எப்படி செயல்படுவார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது எப்படி செயல்படுவார், வக்கரமாக இருக்கும்போது எப்படி செயல்படுவார், இப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது மிக சிறப்பாக சுலபமாக அதை எதிர்கொள்ளலாம், வெற்றி பெற்று விடலாம். தராத பலனை கூட நம்ம போராடி பெற்று விடலாம். அது உங்களால் முடியும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு. அப்போ குருவுடைய தன்மை கட்டாயம் உங்களிடத்தில் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்வது, உங்களுக்கு நல்லது சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வது, தர்மம், அதுபோல் குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள், பூஜை புனஸ்காரங்கள், இதையெல்லாம் நம்பி விரும்பி ஈடுபட்டு செய்யறது. அதே போல் கருணையாக இருந்து பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுறது, இதெல்லாம் இயற்கையிலேயே உங்களிடத்தில் இருக்கும். தீய வழியில் போய் பொருள் ஈட்டக்கூடிய எண்ணமும் பெரும்பாலும் தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்காது. பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கௌரவமான வழியில் கிடைக்கிறதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலை இருக்காது. அதனால் அர்த்தாஷ்டம சனி காலத்திலையும் கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, சனி அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்திற்கு வர ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோன்னா, அது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் சுகத்தை விட்டுடணும். சுகமாக இருக்கிறதுக்கு தானே வாழ்க்கையே, அதுக்காக தானே இந்த பலனையே பார்க்குறோம். நல்லது நடக்குமா, சுகமாக இருப்போமா, வளர்ச்சி அடையுமா, நிம்மதியாக இருப்போமான்ட்டு அதையே தியாகம் பண்ண சொன்னால் அப்புறம் எதற்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், நேரடியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஓய்வு நேரத்தை கொஞ்சம் குறைக்கணும். வேலை பார்க்குற நேரம், படிக்கிற நேரத்தை அதிகம் பண்ணணும். இதை பண்ணால் இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சுகவீனத்தை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏற்படுத்த மாட்டார். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கேரக்டர். 12 இடங்கள் இருக்குது. அதை 4ஆம் இடத்தை ஒருத்தருடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டருக்கான இடமாக சொல்கிறாங்க. காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் அதிபதி, அந்த 4ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய ஒருத்தர் சந்திரன். அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒருத்தராக குரு இருப்பார். அதுலேயும் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் உச்சம் பெற ஆரம்பிப்பார். அதனால் அந்த 4ஆம் இடத்தை நடத்தைக்கான ஒரு ஸ்தானமாக சொல்லுவோம். இதை ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். எல்லாருக்குமே உலகத்தில் பொழுதுபோக்கு, ஓய்வு, கேளிக்கை, உல்லாசம், தாம்பத்தியம் இதெல்லாம் கட்டாயம் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்பப்போ அதுக்கான நேரமும் அப்படி நீங்கள் வச்சுக்கணும். இப்போது ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிறேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் வாரத்தில் மற்ற நாள்லாம் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி நீங்கள் அந்த ஓய்வு, சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் குறைத்து கொள்ளும். ரெண்டாவது, அந்த 4ஆம் இடம் சொல்லும்போது உங்களுடைய நடத்தை, கேரக்டர், ஒழுக்கம் போது அதை ஏற்கனவே நல்லா இருக்குது, இன்னும் பலப்படுத்திக்கணும். மூன்றாவது, 4ஆம் இடம் சொல்கிறது கல்வி. கல்விக்கு முக்கியத்துவம் தரணும். படிக்கிற பிள்ளைகளும் சரி, படித்து முடித்தவங்களும் கூட தன்னுடைய வேலையை இன்னும் நன்றாக செய்வதற்கு கற்றுக்கொள்ளும். தன்னுடைய பிஸ்னஸை இன்னும் எவ்வளோ நல்லா செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதை எந்த அளவிற்கு தரமாக கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான சேவைகள் எல்லாம் எப்படி சிறப்பாக கொடுக்க முடியும் அப்படின்றத, லாப நோக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுபோல் மற்ற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் அது கொடுக்கும். அப்புறம் 4ஆம் இடம் சொல்லும்போது ஒருத்தருடைய மனை, வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களை குறிக்கும். அதனால் அது நமக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறதுக்கான முக்கியத்துவத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். சேர்த்து வைக்கிறது ஒரு பலனா அப்படின்னு கேட்டால் நல்ல பலன் தான். அது எப்படின்னு கேட்டால், சனி அங்கே இருக்கும்போது உங்களுக்கு இது போல் மனை, வீடு அமையும். சில பேருக்கு 4ஆம் இடத்துல சனி வரும்போது செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் அமையும். நீங்கள் ஒரு வாகனம் வாங்க போகிறீங்கன்னா, இல்லை நான் வாங்கினா புதுசாக தான் வாங்குவேன்னு பிடிவாதமாக இல்லாமல், ஓகே இந்த காலத்தில் சனி 4ல் இருக்கிறதுனால நமக்கு பழைய வாகனம் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வீடு வாங்க போகிறீங்களா, புது வீட்டை விட பழைய வீடு உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிடும். உங்களுடைய பட்ஜெட்டில் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்.
ஆனால் பழைய வீடு வாங்கணுமான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த வீடை வாங்கலாம். வீடுன்றது வந்து ரொம்ப காலம் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போது நம்ம இந்த ஒரு 2 வருஷத்துக்காக அதை வாங்கணுமான்னா எப்போ வாங்குறீங்கன்றது முக்கியம். அப்போ நீங்கள் பழைய வீடுகள் அமைந்தால் வாங்கலாம். செல்ல பிராணிகள் அல்லது வந்து விலங்கினங்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கலாம். 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது முதல்ல பார்த்தாச்சு, கேரக்டர். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். கம்ஃபர்ட் ஜோனை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கேரக்டரை மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் கவனிக்கணும். பரிகாரம் என்ன அல்லது வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அது குருவுடைய வீடாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விரதத்தை ஆரம்பிச்சிடணும். அதாவது இந்த சுகஸ்தானம்னு சொன்னோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் அந்த சாப்பிட்றதுன்றது ஒரு சுகம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு வேளை வந்து சாப்பிடாமல் இருக்க முடியுமா அல்லது ஒரு நாள் இருக்க முடியுமா? வயது, ஆரோக்கியம், உடல் உபாதைகளை பொறுத்து இதை நீங்கள் தீர்மானம் பண்ணணும். குழந்தைகளும் வயசானவங்களும் கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடியவங்களும் இதுபோல் நோயாளிகளும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் தங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது அல்லது ஒரு நாள் ஏகாதசி போல் இதுபோல் ஏதாவது ஒரு விரதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதை கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.